கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமான. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 207வது முறையாக யூடியூபின் வழியாய் பரிசுத்த ஆவியான செய்தளிக்கும்படியாக செய்த கிருபைக்காக அவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள், முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தி தலைப்பு உள்ளான மனுஷன் யார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் கூறினதை, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பேசப் போகிற காரியங்களை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். உள்ளான மனுஷன் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரியே, சகோதரனே, இந்த செய்தியை முழுமையாய் பார்த்து அநேகருக்கு செய்திகளை அனுப்பும்படியாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் செய்திக்கு கடந்து செல்வோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நான் வாசிக்கின்றேன். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மிக அற்புதமான ஒரு வார்த்தை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான ஒரு சகோதரன் கூட பாடியிருக்கிறார், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு பாட்டு ஒன்று பாடி இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேத வாக்கியம் சொல்கிறது, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்ப இந்த 2 காரியத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். உள்ளான மனுஷன் யார், புறம்பான மனுஷன் யார்? ஏன்னா ஒரு சகோதரன்கிட்ட நான் பேசும்பொழுது, ஒரு சகோதரன் கிட்ட இல்ல, அநேக சகோதரர்கிட்ட நான் பேசும்பொழுது உள்ளான மனுஷன் யாருன்னு தெரியல, புறம்பான மனுஷன் யாருன்னு தெரியல. சரி, அதான் நான் பார்த்தேன், இந்த செய்தி நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவி துணியோடு நான் பேசுகிறேன். இப்ப புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்ப நல்ல கவனிங்க, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், இது ரெண்டுத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிடும். புறம்பான மனுஷன் யாருன்னு கேட்டாக்கா, இந்த சரீரம் தான் புறம்பான மனுஷன். உள்ளான, நமக்குள் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன், நான் நடக்கிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா இந்த புறம்பான மனுஷன் சொன்னேன் இல்லையா, இந்த புறம்பான மனுஷன்கிட்ட 5 காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டாக்கா, உணருதல், முகருதல், கேட்கிறது, பார்க்கிறது, ருசிக்கிறது. இந்த 5 காரியத்தையும் இந்த புறம்பான மனுஷனுக்குள்ள, இந்த பூமிக்குரிய கூடாரத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளான மனுஷன் யார் என்பதை குறித்து இப்ப நான் பார்க்க போறோம். அந்த உள்ளான மனுஷன் தான் அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் தான் தேவனுக்கும் அந்த உள்ளான மனுஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த உள்ளான மனுஷன் தான் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறவன் அவன். அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் எப்படி என்பதை குறித்து நீங்கள் பார்க்க போனால், நான் ஏற்கனவே பேசினதுதான். ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க போனால், தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று அங்க ஒரு வசனம் இருக்கும். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப இந்த மனுஷனை சிருஷ்டித்தது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ அந்த மனுஷன் யார் என்று நீங்கள் பார்க்க போனால், ஆவிக்குரிய மனுஷனாய் அவன் காணப்படுகிறான் என்று சொன்னால், தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொன்னால், அப்போ இந்த மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷனும் ஆவிக்குரிய மனுஷனாய் இருக்கிறான். தேவனும் இந்த ஆவிக்குரிய மனுஷனும் ஒரே நிலைமையில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா வசனம் அதுதான் சொல்றது, தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான் மனுஷன். அந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். இரண்டாவதாக, தேவன் ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க போனால், தேவன் 5ஆம் வசனத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 2:5 நீங்கள் பார்க்க போனால், நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை என்று ஒரு வசனம் இருக்கும். அப்போ இந்த பூமியில மனுஷனே இல்லையாம். அதுக்கப்புறம் தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவன்
ஒருபடி மண்ணெடுத்து மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில ஊதின பிற்பாடு அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆக தேவன் இரண்டாவது முறையாக மண்ணினாலே உருவாக்கி விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி விட்டார். பாருங்க, ரெண்டு மனுஷன் காணப்படுகிறான். ரெண்டு மனுஷன். ஒரு மனுஷன் மண்ணான மனுஷன். இப்போ அவன் உயிர் பெறல. ஜீவ சுவாசத்தை ஊதுவதற்கு முன்பாக உருவாக்குன பிற்பாடு இப்ப எப்படி டெட் பாடி சொல்றோம் இல்லையா, செத்து போயிட்டாங்க, அந்த மனுஷன் செத்துட்டாங்க, டெட் பாடி மாதிரி சைலண்டா அப்படியே அப்படியே அந்த கலை அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மேடையில சேர்லையோ ஸ்டூல்லையோ கட்டலிலையோ போட்டுறாங்க இல்லையா, அப்படிதான் அந்த பேசிக்ல தேவன் மனுஷனை உருவாக்கணும்னா அப்படியே ஒண்ணுமே இல்லாம மண், அது களிமண் இருக்குது, அது ஒரு மனுஷன். தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷன் முதல்ல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல படிச்சார் இல்லையா, அதுதான் அது ஒரு மனுஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல படிச்ச அந்த மனுஷனை தான் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது இந்த ஆவிக்குரிய மனுஷனையும் தேவன் மண்ணான சரீரத்தில அனுப்புகிறார், நாசியிலே மூலமா அனுப்புகிறார். அனுப்பின உடனே தான் இந்த மனுஷன் ஜீவ ஆத்துமா மாறினான். இப்போ ஆவிக்குரிய மனுஷனை முதல் சிருஷ்டிக்கப்பட்ட அவனை உள்ளுக்குள்ள மண்ணான சரீரத்தை அனுப்பினார் பார்த்தீங்களா, இதுதான் உள்ளான மனுஷன். பாருங்க, ரெண்டு மனுஷன் காணப்படுது பைபிள்ல. ஒன்னு மண்ணால உருவாக்கப்பட்ட மனுஷன், இன்னொன்னு தேவனுடைய ஆவியினாலே வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவ ஆவிக்குரிய மனுஷன். இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கும் தான் ஆவியா இருக்கிற தேவனுக்கும் இரண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாத மண்ணு, மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, அது மீண்டும் மண்ணுக்கு திரும்புகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் மண்ணுக்கு போக முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய சிந்தையிலிருந்து தேவனுக்குள் இருந்து அவன் உருவாக்கப்பட்டபடினாலே அவன் மீண்டும் தேவனிடத்துக்கே அவன் போக வேண்டியதா இருக்கிறது. ஆகவே இந்த மனுஷனானவன், ஆவிக்குரிய மனுஷனானவன் ஆவியா இருக்கிற தேவனிடத்திலே எப்பொழுதும் தொடர்பு கொண்டு கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதுதான் உள்ளான மனுஷன். புரிஞ்சுதுங்களா? நம்பர் 1. இப்போ இந்த உள்ளான மனுஷன் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சிருஷ்டித்தார் இல்லையா, இப்போ மண்ணுக்குள்ள போயிடுச்சு. இப்போ ஜீவாத்மா மாறிட்டான். இப்போ நான் தான் ஆதாம். இப்போ எனக்குள்ள உள்ளான மனுஷன் இருக்கிறான். இந்த உள்ளான மனுஷனானவன் அவன் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்பட வேண்டும். அவன் புதிதாக்கப்படலைன்னு சொன்னாக்கா, அவன் அந்த ஆத்துமா தேவனோடு சஞ்சரிக்கவில்லை என்று சொன்னாக்கா, அந்த ஆத்துமா தேவனோடு பேசவில்லை என்று சொன்னாக்கா, அந்த ஆத்துமா புதிதாய் மாறவில்லை என்று சொன்னாக்கா, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்துமாவானது கடைசி நாளிலே தேவனோடு போகாது. அதற்கென்று ஒரு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நரகம் இருக்கிறது, அங்கே செல்லும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆனால் எதற்காக இந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கடைசி நாட்களிலே போக வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன், நீங்கள் அங்கே பாருங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 44ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. சரி, இப்ப நீங்க பாருங்க, ஜென்ம சரீரம் என்பது இதுதான் ஜென்ம சரீரம். ஏற்கனவே மண்ணினாலே உருவாக்கினாரே தேவன், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அதுதான் ஜென்ம சரீரம். ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. ஆவிக்குரிய சரீரம் அதுதான் ஆவிக்குரிய மனிதன். ஜென்ம சரீரம் என்பது மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷன், அது மண்ணுக்கே திரும்புகிறது. ஆவிக்குரிய சரீரம் சொல்லக்கூடிய அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டவன். புரிஞ்சுங்களா? அந்த மனுஷன் தான் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும்
தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரே தேவன் இருக்கிறார். அந்த ஒரு தேவனுக்கு மேல வேற தேவன் இல்லை. அந்த தேவனை மட்டும்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். சூரியனையும் படங்களையும் விக்கிரங்களையும் மனுஷனாலே செய்யப்பட்ட விக்கிரங்களையும் மனுஷனால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் மனுஷன் ஆராதிக்க கூடாது. மனுஷனை சிருஷ்டித்த அந்த தேவனை தான் ஆராதிக்க வேண்டும். சூரியன், சந்திரன் இப்படிப்பட்ட காரிய தேவனால் உருவாக்கப்பட்டவைகளை வணங்கக்கூடாது, சிருஷ்டிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மனுஷர்களை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். அந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அது யாருடைய கடமை? ஊழியக்காரனுடைய கடமை. ஒரு ஊழியக்காரனுடைய கடமை என்னன்னு கேட்டா, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை நாளுக்கு நாளாக புதிதாய் மாற்ற வேண்டும். சரி, அது நான் போகிறதுக்கு மேல ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். பைபிள் நான் வாசித்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்க பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், நான் யாருக்குமே அடிமை இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கோ எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கோ யாருக்குமே அடிமை இல்லை. பணத்துக்காக ஊழியம் செய்யல, பணத்துக்காக யூடியூப்ல பேசல, பணம் சம்பாதிப்பதற்காக யூடியூப்ல பேசவில்லை. பணம் தேவையில்லை. அநேகர் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரன், ஏன் ஊழியக்காரன், அவர் ஏன் பாஸ்டர், இதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட முடியும். அந்த உள்ளான மனுஷன் புதிதாக மாறல என்று சொன்னாக்கா நிச்சயமா அந்த உள்ளான மனுஷனுக்கு நரகம் நிச்சயம். நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் யாரு? புறம்பான மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். புறம்பான மனுஷனா இந்த சரீரம் தான் புறம்பான மனுஷன். ஜென்ம சரீரம் தான் இந்த ஜென்மம் சரீரம் புறம்பான மனுஷன். இந்த ஜென்மம் சரீரமாகிய இந்த புறம்பான மனுஷன் தேவனுக்கு தேவைப்படவில்லை. உள்ளான மனுஷன், தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உள்ளான மனுஷன், அதுதான் தேவனுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், அதுதான் தேவனுக்கு தேவை. தேவனோடு அதுதான் போக போகுது. தேவனோடு சஞ்சரிக்கிறது எதுன்னு கேட்டா உள்ளான மனுஷன் தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஏனோக்கு, அதனாலதான் ஏனோக்கு உள்ளான மனுஷனவன் தேவனோடு சஞ்சரித்து இருந்தபடியாலே அந்த யோனோக்கு இந்த மண்ணான சரீரமே மறுரூபமாக்கப்பட்டு மண்ணான சரீரத்திலே போயிடல. அது யாராலையும் இந்த உலகத்துல போக முடியாது. மண்ணான சரீரத்திலே பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் கொடுத்த வார்த்தை, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் கூறின வார்த்தை, அது நிச்சயமாய் நடக்கும். அப்படி கடைசி நாட்களே ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட நிகழ்ச்சி இருக்குது என்று சொன்னால் இந்த மண்ணான சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மறுரூப சரீரத்திலே தான் அவன் பரலோகத்துக்கு மேகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. மண்ணான இந்த பாவ சரீரத்தில் அவன் போக முடியாது. ஏனக்கா இது இச்சையினாலே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இச்சையினாலே பாவத்தினாலே பிறந்த சரீரம் இது. ஆகவேதான் இது மண்ணுக்கு போகுது. அதெல்லாம் புரிஞ்சுங்க. நமக்குள் இருக்கிற உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிங்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனானவன், எந்த மனுஷன்? ஜென்ம சரீரமாகிய புறம்பான மனுஷன் இல்ல, உள்ளான மனுஷன். நமக்குள் ஒரு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்ச பிற்பாடு, இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சரீரத்தை விட்டு அந்த உள்ளான மனுஷன் பிரிந்த பிற்பாடு இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போது இந்த உள்ளா இருக்கிற அந்த மனுஷனுக்கு மரணமே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு சில மனிதர்கள் தூக்கு போட்டுக்கினாலோ இல்ல சூசைட் பண்ணினாங்க, மருந்து விஷம் குடிச்சாலோ அவர்கள் பாடி செத்து போயிடுச்சு. அதான் நார்மல் கண்டிஷன் வந்துடுது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எப்படி அவர் தேவன் மனிதனால் உருவாக்கும் போது சாதாரணமா அப்படி இருக்குதோ அப்படியா அந்த நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா உள்ளான மனுஷன் கேட்டா இந்த அவயத்தை விட்டு, இந்த ஜென்ம சரீரத்தை விட்டு அவன் வெளியே வந்து விடுகிறான். அதுதான் அசுத்தாவி.
அது என்ன ஆகுது கேட்டாக்கா, இது இவனுக்குள் இருக்கிற வரைக்கும், அது உண்மை தேவனுக்குள் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருக்குது. இன்கேஸ் அவன் சூசைட் பண்ணினாக்கா, அது வெளியே வந்த பிற்பாடு அதுதான் அசுத்தாவியா மாறுகிறது. இன்னொருத்தர்கிட்ட போய் உள்ள பூந்துது அந்த அசுத்தாவி. சரி, அது ஒரு பக்கம் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த சப்ஜெக்ட் வருவோம். ஆக இந்த உள்ளா இருக்கிற மனுஷன் வெளியே வந்துட்டான்னு சொன்னாக்கா, அதுக்கு மரணம் இல்லை, அதுக்கு சாவு இல்லை, அது நிச்சய நீடித்த நாட்களா உயிரோடு இருக்கும். ஏன்னு கேட்டாக்கா, அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே அவர் கூப்பிடும் பொழுது, எக்காலம் சத்தம் துணிக்கும் பொழுது அவன் போவான் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆக அந்த உள்ளான மனுஷனுக்கு மரணம் இல்லை, அது சாகவே சாகாது. சரீரம் மண்ணா இருக்கிறது, மண்ணுக்கே திரும்புகிறது, அவ்வளவுதான். இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். யாரு? உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் புது சிருஷ்டியா இருப்பான் என்று சொன்னால் புறமா இருக்கிற மனுஷனும் அவன் அப்படியே பரிசுத்தமா ஜீவிப்பான். உள்ளான மனுஷன் அவன் புதிதாக படவில்லை என்று சொன்னால், புதிதாய் மாறவில்லை என்று சொன்னால், புறம்பா இருக்கிற மனுஷனும் அவன் அசுத்தமா தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஏன் கேட்டாக்கா, பிகினிங் இங்க பார்க்கணும். பிகினிங் எப்படி இருந்தது, ரெண்டாவது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தையில சிருஷ்டிக்கப்பட்டது, மண்ணால உருவாக்கப்பட்டது. இது உள்ள போன பிற்பாடுதான் இது நடமாடிச்ச இந்த மண்ணான சரீரம். ஆக உள்ளான மனுஷன் புதிதாய் மாறும்பொழுது இந்த சரீரம் ஆட்டோமேட்டிக்காவே அது ஃப்ரெஷ்ஷாவே பாவம் இல்லாதவனாக, இச்சைக்குள் போகாதவனாக அவன் காணப்படுகிற சரீரமா இருக்கும். சரி, ஆக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். சரி, இப்ப கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து என்னவா இருக்கிறார் சொல்லக்கா, கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்குள் ஒரு மனுஷன் ஜீவிக்கிறான் என்று சொன்னால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 நீங்கள் பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புதிய தேவனுடைய சாயலா இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த புதிய மனுஷன் எப்படி அவன் புதிய மனுஷனா ஆக முடியும்? தேவனுடைய வார்த்தையிலே அந்த மனுஷன் புதிய மனுஷனாய் மாற முடியும். நாளுக்கு நாளாக நமக்குள் இருக்கிற அந்த மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் புதிதாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, உலகப்புறமான ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உலகப்புறமான மனுஷன் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறான், இல்லை ஒரு பெரிய காரியத்தை செய்யறான். எது செஞ்சாலும் மனுஷன் மறுபடியும் அதை இடிச்சிடறான், அதை இடிச்சு தரமட்டமாக்கி மறுபடியும் உருவாக்குறான். ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்குத, அந்த வார்த்தையால உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனோ இல்ல தேவனுடைய வார்த்தையோ அதை ஒரு காலம் இடிக்க முடியாது, அது ஒரு காலம் ஒழிக்க முடியாது. அவர் கூறினதே கடைசி வரையிலும் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அது மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தை கூறுகிறது, அற்புதமான ஒரு வார்த்தை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றார் இல்லையா? இப்போ அந்த உள்ளான மனுஷன் அவன் எப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான், அவன் எப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட முடியும் என்பது குறித்து நான் உங்கள்கிட்ட பேச போறேன். நீங்க தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. கொலோசியர், சரி அது வேண்டாம், தீத்து நிறைய எழுதிக்கிற, முக்கியமானதான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன், ஏன்னா டைம் பத்தாது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நல்லா கவனிச்சீங்களா? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொண்டு வருகிறார். புரிஞ்சுங்களா? நமக்குள் உள்ளான இருக்கிற மனுஷனை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அநேக சகோதரர்களை நானா வாலண்டரியாவே, இந்த மெசஞ்சர் ஒன்று இருக்குது இல்லையா,
அந்த மெசஞ்சர்ல ஃபேஸ்புக்கில் போய் கிறிஸ்தவர்களை பார்த்து செலக்ஷன் பண்ணி நானாவே ஃப்ரெண்டு பிடிச்சி அவர்களுக்கெல்லாம் இந்த ரகசியங்களும் தேவனுடைய வார்த்தைகளையும் குறித்து பேசணும்னு சொல்லிட்டு அநேகருக்கு அனுப்புறேன். ஆனா அநேகர் செய்தியை கேட்கறது இல்லை, செய்தியை பார்க்கறது இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தாக்கா இந்த இந்த உலகப்பிரமான நிகழ்ச்சிகள், கட்சியை குறித்தும் இந்த உலகப்பிரமான காரியங்களை குறித்து தான் அவங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் அவங்களுடைய மெசஞ்சர்லையும் இதெல்லாம் இருக்குது. உண்மையான செய்திகளை பார்க்கறது இல்லை. அவங்க ஒரு தேவையில்லாத உலகத்துக்குரிய காரியத்தை மட்டும்தான் இன்னைக்கு அந்த மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த உள்ளான மனுஷன், அந்த புறம்பான மனுஷனும் அவன் நாளுக்கு நாள் புதிதாக முடியவே முடியாது. பிரியமானவர்களே, தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரி 60 வருஷம், மிஞ்சி போனா ஒரு 80 வருஷம் இந்த உலகத்துல நீங்க வாழ போறீங்க. 80 வருஷமோ 60 வருஷமோ 50 வருஷமோ, அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை குறித்து என்றைக்கையாவது நீ சிந்திச்சு இருக்கிறியா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு. தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஆத்மாவோடும் உள்ளான மனுஷனோடும் புறம்பான மனுஷனோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கை ரியல் வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை நீ எப்படி கிறிஸ்துவுக்குள் நீ வாழ்கிறாயோ அதுக்கப்புறம் தான் நீ பரலோகத்துக்கு போகணுமா போக முடியாதா, அதுக்கப்புறம் தான் ரிசல்ட். 60 வருஷம் 80 வருஷம் அவ்வளவுதான் இந்த உலகத்துல. நீ செத்து பட்டினாக்கா உள்ளான மனுஷனை குறித்து என்னைக்காவது தியானித்து இருக்கிறியா? இந்த உள்ளான மனுஷனை குறித்து விஞ்ஞானிகள் அதை தியானிப்பது கிடையாது, விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி செய்வது கிடையாது. இந்த உள்ளான மனுஷனை குறித்து விஞ்ஞானிகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த விஞ்ஞானிகள் எதை செய்வான்னு கேட்டாக்கா, உலகத்துக்குரிய எல்லா காரியங்களை குறித்து தான் அந்த விஞ்ஞானி பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான மெய்ஞானி ஒருத்தர் இருக்கிறான். மெய்ஞானி அவன் என்ன பண்ணான்னு கேட்டாக்கா, பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிற ரகசியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இருக்கிற தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகளையும், பரிசுத்த வேதாகத்தில் இல்லாத தீர்க்கதரிசிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், ரியல் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் பூமியிலே. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறாங்களா, அவர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த மெய்ஞானி ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பான். அவன் தான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே போவான். ஹல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் தான் நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர், அருமையான பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருக்கிறான்னு கேட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். இயேசு எனப்பட்டவர் வார்த்தையா இருக்கிறார். நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் அவர் கடைசியில எப்படி இருக்கிறார் கேட்டாக்கா, அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அவர் ஆவியாகவே இருக்கிறார். ஆவியும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. ஆக மொத்தத்துல அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தைக்குள் தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த வார்த்தையானவர் தான் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றேங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், நீங்க 1 நீங்கள் 7 வரைக்கும் வாசிங்க. நான் 2 வார்த்தை மட்டும் சுருக்கமா வாசிக்க. நான் 3ஆம் வசனத்தை வாசிக்க. இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நிக்கோதேமு சொல்லக்கூடிய ஒரு போதகன் இருப்பான். அந்த போதகனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவனோட பேசுகிறாரு. அந்த நிக்கோதேமு சொல்லக்கூடிய அந்த போதகன் அந்த நாட்களில விருத்த சேதனம் செய்தவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற நாட்களை குறிச்சு பேச, இன்றைக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. அந்த விருத்த சேதனத்துக்கு பதிலாக தான் இன்றைக்கு முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அந்த முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம், பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்நானம் கொடுக்கணும், எடுக்கணும். அதுதான் சரியான ஞானஸ்நானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் கொடுக்கிற ஞானஸ்நானம் அது உண்மையான ஞானஸ்தானம் இல்லை. அது ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் மூலியமாய் மனுஷனால உருவாக்கப்பட்டது அந்த ஞானஸ்தானம். அது வேதத்துல எங்கேயுமே இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அதோட மறைப்பொருள் பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய மறைப்பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இது அவனுக்குள் இருக்கிற உள்ளான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது என்ன நமக்கு தெரியல. அது நமக்கு வேண்டாம். ஆக மொத்தத்துல இன்றைக்கு
ஒரு மனுஷர்கிட்ட இப்போ நிக்கோதேமுகிட்ட பேசுறாரு கர்த்தர். அப்போ அந்த நிக்கோதேமு விருத்தசேதனம் செஞ்சவன் இப்ப இன்னைக்கு இருக்கிற அநேக நிக்கோதேமு பாஸ்டர் இருக்காங்க. அவங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அவங்க. இப்போ அன்றைக்கு இருக்கிற நிக்கோதேமுக்கும் இன்றைக்கு இருக்கிற நிக்கோதேமு போதகன் குறித்து நான் பேசுறேன். இப்ப இயேசு சொல்றாரு 3ஆம் வசனத்துல, இயேசு அவனுக்கு நிக்கோதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே கூறுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரனே, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு மறுபடியும் ஒருவன் பிறக்காவிட்டால், இந்த நிக்கோதேமு இருக்கிறான அந்த காலத்துல விருத்த சேதனத்தினாலே பிறந்தவன். இன்றைய காலத்துல முழுக்க ஞானஸ்தானத்துல பிறந்த மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்ப அவங்களையும் பார்த்து சொல்றாரு, நிக்கோதேமு பார்த்து சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால், ஐயா நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஐயா, நான் பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஐயா, நான் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்புறம் என்ன நான் மறுபடியும் பிறக்கணும்? நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டாலுமே நான் மறுபிறப்பு அடைந்தது தானே இன்னைக்கு பாஸ்டர்லாம் பேசுறாங்க. நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். இது இல்லாம மறுபடியும் நான் பிறக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட கிறிஸ்தவர்களே, ஆம், நீங்க எடுக்கிறீங்களே முழுக்க ஞானஸ்தானம் சொல்லிட்டு, முழுக்க நீ பொதுவா பேசுற. ஏன்னா சில பேர்லாம், ஐயோ அப்ப ஞானஸ்தானமே தேவையில்லையா, இன்னையா நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அப்படி நான் என்ன பண்றது? இன்றைக்கு இருக்கிற கடைசி நாட்களில், இன்னைக்கு ஜீவித்து கொடுக்கிற கடைசி நாட்களிலே சரீரத்துக்கேற்ற சடங்கு ஒரு மனுஷனுக்கு தேவைப்படவில்லை. அந்த உள்ளான மனுஷனுக்கு சரீரத்துக்கேற்ற சடங்கு தேவையில்லை. உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையில பிறக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நான் இன்னைக்கு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம் போயிட நினைச்சுக்கிறேன். நீ பண்ற அட்டூழி எங்குத அப்பா கொஞ்சமான அட்டூழியமா? உங்ககிட்ட ஒரு அன்பு இல்ல, சகோதரன் சிநேகம் இல்ல, ஒரு தாழ்மை இல்ல, ஒரு தாழ்மை மனப்பான்மை சுத்தமா இல்ல, ஒரு பொறுமை இல்ல, ஒண்ணுமே இல்ல உங்ககிட்ட. ஆனா பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்துல நான் மனவாட்டி, நான் கிறிஸ்துவ சொல்லுகிறேன். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை கிறிஸ்தவர்களே, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அவர் அதான் சொல்றாரு நிக்கோதேமு பார்த்து. இன்னைக்கு இருக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக போதகர்கள், இன்னைக்கு எத்தனை போதகர் நான் பேர் சொல்ல, ஏன்னா ஒரு சகோதரன் சொல்றேன், ஐயா நீங்க எதுக்கையா தேவையில்லாம ஒவ்வொரு பாஸ்டர் பேர்லாம் சொல்றீங்க, அவங்களாம் திருத்த முடியாதியா, அவங்களாம் அப்படிதாயா, நீங்க என்னதான் போன சொன்னா அவங்களும் திருந்த மாட்டாங்க, விசுவாசிகளும் கேட்டு திருந்த மாட்டாங்க, அதனால பேர் சொல்லாம அப்படியே மேலோட்டமா பேசிட்டு போங்கன்னு ஒரு பாஸ்டர் அருமையான நண்பர் என்கிட்ட சொன்னாரு. அதனால பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கு இருக்கிற அநேக போதகர்கள், ஸ்தாபன போதகர்கள், இன்னைக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருமே மீண்டுமாக பிறக்க வேண்டும். ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றாரு. இப்ப 5ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 5ஆம் வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிறப்பது என்பது அவன் மாறி இருக்கிறான். இந்த உலகத்திலே மாறி இருக்கிறான். அதுதான் பிறக்குதல். அவன் மாறி இருக்கிறான். அதாவது இந்த உலகத்திலிருந்து அவன் பிரிந்து வந்து உலகத்துக்குரிய காரியத்திலிருந்து, உலகத்துக்குரிய நிகழ்ச்சியிலிருந்து, இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த உலகம் இப்போ நான் ஓப்பனா பேசட்டுமா உங்ககிட்ட, இந்த உலகம் நாசமா போனா கூட சரி, இந்த உலகம் அழிஞ்சு போனா கூட சரி, இந்த மறுபிறப்பு அடைந்தவன்கிறால அவன் அதை குறித்து கவலையே பட மாட்டான். ஏன் கேட்டாக்கா, இவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகம் என்ன ஆக போகிறது, இந்த உலகம் எந்த நிலைக்கு வரப்போகிறது என்பதை குறித்து மறுபிறப்பு அடைந்தவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால இவனுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க 99 கிறிஸ்துவன் உலகத்துல ஐக்கியப்பட்டிருக்கிறான். எந்த கட்சி வருது, எந்த கட்சி போகுது, இந்த கட்சியை குறித்து பேசுறது, மன்னிக்கணும், அந்த கட்சியை குறித்து பேசுறது, அந்த நிகழ்ச்சியை குறித்து, ஆனா மறுபிறப்பு அடைந்திருக்கான் பாத்தியா? எந்த ஒரு உலகப்பிரமான நிகழ்ச்சிகளை குறித்தும் உலகப்பிரமான காரியங்களை குறித்தும் அவன் பார்க்கவே மாட்டான்.
அவன் பார்க்கறது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் பார்த்துன்னு இருப்பான். ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிக்கோதேமை பார்த்து சொன்னார். அப்ப நீங்க சொல்லுவீங்க உடனே, ஐயா அன்னைக்கு நிக்கோதேமே விருத்த சேதனம் பண்ணதுனால இயேசுனார் அவனை ஜலத்தினால பிறக்க சொல்றாரு ஐயா அப்படின்னு சில அறிவாளிகள் பேசுவாங்க. நிறைய பேர் பேசிக்கிறதால சொல்றவங்ககிட்ட. அதனாலதான் ஐயா அந்த இயேசுநாதர் அந்த வார்த்தை சொல்றாரு சொல்லு. சரி, ஓகே, ஜலம் என்பது தண்ணின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால நீங்க எடுத்தோட என்ன நினைக்கிறீங்க கேட்டாக்கா, ஜலம் ஜலம் சொல்றீங்க, ரைட்? அப்படி கூட நீங்க நினைச்சீங்க, ரைட்? அது ஒரு பக்கம் நீங்க எடுக்கிறீங்க. அது ஒரு பக்கம் எடுத்தா கூட நல்லா இல்லையே. அப்படி நீங்க ஜலத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாலும் நீங்க மறுபிறப்பு அடையாம நாசமா தானே போயினுக்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீங்க ஓப்பனா பேசுங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க அக்கம் பக்கத்துல கிறிஸ்தவனை பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறானா, அவன் பரிசுத்தமா ஜீவிக்கிறானா, அவன் ஓடியம் இல்லாம ஓடியம் பேசாம இருக்கிறான். நீங்களே சிந்திச்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க சர்ச்சுக்குள்ள போகும்போது மட்டும் தோத்திரையா அப்படி கை கொடுக்குது, சர்ச்சை விட்டு வெளியே வந்தா நீ யாரோ நான் யாரோ, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பார்க்க மட்டும் ஸ்தோத்திரம் கை கொடுக்குது, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுது. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அந்த ஆவிக்குரிய அன்பு அந்த 6 நாள் இருக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்குது இன்னைக்கு உலகத்துல. ஆனா மறுபிறப்பு அடைந்தவன் சும்மா இருக்க மாட்டான். தேவனுடைய வார்த்தையை குறித்து நண்பர்களோடு, அந்த நண்பர்களோடு, இந்த நண்பர்களோடு பேசிக்கினே இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் பேசிட்டு இருப்பாங்க. சில பேர்கிட்ட தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசினா, ஓ நயா நீ எப்ப பாரு பைபிளை பத்தியே பேசுகிற அப்படின்றான். எனக்கு அவன் உலகத்துக்குரியவன். அதனால உலகத்தை குறித்து பேசினாக்கா இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுறாக்கா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் மறுபிறப்பு அடையாதவன். மறுபிறப்பு அடைந்தவன் தேவனுடைய வார்த்தை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அது மேலதான் தாகம். புரியுது அவங்களுக்கு? அப்படி இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆகவே மறுபிறப்பு அடைய வேண்டும். எப்படி மறுபிறப்பு அடைய வேண்டும்? நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாக்கா நான் மறுபிறப்பு அடைஞ்சிட்டேன்னா அது மறுபிறப்பா? நான் கேட்கிறேன், நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்க நான் இப்ப என்னத்துங்க, நான் பாவி மனுஷன் தண்ணிக்குள்ள போறேன், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க போறேன். இந்த முழுக்க ஞானஸ்தானம் தண்ணியில போகும்போது ஈரம் இல்லாத பாவியா நான் போறேன். தண்ணியில போய் முழுகி எழுந்திருச்சு வெளியே வரும்போது ஈரமுள்ள அதிக பாவியோடு நான் வெளியே வரேன். இதுதாங்க ரியல், உண்மையா இதான் சொன்ன உங்ககிட்ட. யாருக்குமே மறுபிறப்புல அடையல. ஆனா மறுபிறப்புன்றது தேவனுடைய வார்த்தையில, அதாவது தேவனுடைய வெளிப்பாடுல, இந்த வேதத்துல அடங்கி இருக்கிற ரகசியம் வெளிப்பாட்டுல ஒருவன் பிறக்கிறான்னு சொன்னால் அதுதான் ரியல் மறுபிறப்பு. சரி, ஓகே, நான் சுருக்கம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறேன். டைம் ஆச்சு, 1/2 hour ஆச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு முழுசா பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன், ட்ரை பண்றேன். எரேமியா 2:13 பாருங்க. என் ஜனங்கள், இது பெரிய ரகசியம் பிரியமானங்களே, மனவாட்டி பிள்ளைகளே, நீங்கள பார்த்தீங்கன்னா கூட என்னால் அதிகமாக பேச முடியாது, ஏன்னா வசனங்கள் நிறைய எழுதி வச்சுக்கிறேன். நான் சிம்பிளா நான் சொல்றேன். எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். எரேமியா 2:13. அதே எரேமியா 17:13 பாருங்கள். ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய, நான் ஷார்ட்டா வாசிக்கிறேன், நீங்க ஃபுல்லா வாசிங்க. ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். அல்ல எங்க? புழுதியில, குப்பையில அவங்க பேரை எழுதப்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மறுபிறப்பு அடையாமல் இருக்கிற அநேக கிறிஸ்துவனுடைய பெயர்கள் புழுதியில எழுதப்படும். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்ல ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. ஆக இன்றைக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, ஜீவ தண்ணீர் ஊற்று, அது ஊற்று, அது கிணறு, அந்த கிணறு ஊற்று வந்துக்கினே இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். அப்போ ஜீவ தண்ணீர் என்பது யாரு கேட்டாக்கா, அதுதான் கர்த்தர். கர்த்தர் என்னவா இருக்கிறான்னு கேட்டாக்கா, அவர் வார்த்தையா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை தண்ணீரா இருக்கிறது, ஆவி தண்ணீரா இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னாரு, ஒருவன் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அந்த மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு உள்ளான மனுஷனானவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய வெளிப்பாட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவன் புதிதாய் மாற முடியும். சரி, இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள் பைபிளை குறித்து தான் பேசுறாங்க பாருங்க. இந்த பைபிள் என்ன இருக்குதோ அதுதான் இன்றைக்கு அநேக பாஸ்டர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த வார்த்தையினாலே ஒருவன் இன்னைக்கு மனம் திரும்பி வந்துட்டான்.
மனம் திரும்பி இந்த வார்த்தையினாலே இயேசு நல்லவர், அற்புதமானவர், உனக்கு சுகம் கொடுப்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை வாழாக்காமல் தலையாக்கவாரு, உன்னை உயர்த்தி மேலே வச்சுருவாரு, இப்படியெல்லாம் பேசி கீசி அவனை மனம் திரும்ப வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மனம் திரும்பி இப்போ நான் மனம் திரும்பி ஒரு ஆத்மாவை வந்துட்டேன். வந்த பிற்பாடு எனக்கு 15 வயசு தான் ஆகுது, 16 வயசு தான் ஆகுது எனக்கு வச்சுங்களேன். இந்த 15 வயசு 16 வயசு மனம் திரும்ப வந்த உடனே அவனை தண்ணியில் கொண்டு போய் முழுகி ஞானஸ்நானம் கொடுத்துறீங்க. அவனுக்கு ஒரு 19 வயசு ஆன பிற்பாடு பொண்ணோ இல்லை பையனோ 19 வயசு ஆன பிறகு உடனே காதல் மோகல் வந்துடுது. அவன் உலகப்பிரமான பொண்ணு பையனையும், பெண் உலகப்பிரமான பையனையும், பையன் உலகப்பிரமான பொண்ணையும் காதல் மோகல் செக்ஸுவல் வந்துடுது. எப்போ? ஒரு 19 வயசு ஆன பிறகு. ஆனால் இந்த பாஸ்டர் என்ன பண்றான்? 15 வயசு 16 வயசுல ஞானஸ்நானம் கொடுத்துட்றான். இது நியாயமா? இது சரியா? ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன பொண்ணுக்கு 15 வயசு பொண்ணுக்கோ 16 வயசு பொண்ணுக்கோ அது ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? குறைஞ்சபட்சம் அந்த வாலிப சகோதரி, வாலிப பெண்ணு பையனோ அவனுக்கு ஒரு 20 வயசு 25 வயசு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா அவனுக்கு வேண்டான்னு சொன்னானா? இல்ல 25 வயசுல செத்து போட்டாக்கா நான் அறக்கப்படும் நீ நினைச்சுக்கிறியா? ஏயா என் பாஸ்டர்ல ஏன் அப்படி பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. நீங்க 15 வயசுல 17 வயசுல கொடுத்துடுற, அந்த பொண்ணுக்கு 19 20 வயசு ஆனா அது காதல் பண்ணி உடனே சர்ச்சில் அந்த பொண்ணை குறிச்சு மட்டப்படுத்தி பேசுறது, கேவலமா பேசுறது. எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ கேவலம். இப்படி கேவலமா பேசுற பாஸ்டர்களாம் உண்மையான பாஸ்டரே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மகளோ உன்னுடைய மகனோ தப்பு பண்ணிட்டாக்கா 10 பேர் இருக்க அந்த உன்னுடைய மகளை நிக்க வச்சு கேவலமா பேசுவியா? பேச மாட்டல. ஊராம்பட்டு பொண்ணு ஊராம்பட்டு பையன்றதால நீ 10 பேருக்கு கேவலமா பேசுற. அது சரியில்லை. பிரியமான ஊழியக்காரங்களே, அது கொஞ்சம் தயவுசெய்து மாத்திக்குங்க. தேவனுடைய உண்மையான ரியல் ஊழியக்காரனாக்கா அதெல்லாம் செய்ய மாட்டான். அது எப்படி திருத்துருமோ அது திருத்துவான். அந்த சகோதரனுக்கு ஒரு வாலிப பருவம் வந்த பிற்பாடு ஞானஸ்தானம் கொடு, அப்போ அவனுக்கு தெரியும். அதனால அவன் பாவத்துல போறான். சரி, ஓகே. இப்போ இவங்க ஜீவத்தனை ஊற்றாகிய அவரை விட்டு விட்டார்கள். இது ரொம்ப பெரிய ரகசியம், என்னால சொல்ல முடியாது. இப்போ 40 நிமிஷம் ஆகுது. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்றேன். ஆகவே இப்போ இந்த உள்ளான மனுஷன் எப்படி மாறணும்னு கேட்டாக்கா, வெளிப்படுத்தின புத்தகம் 5:1 நீங்கள் பாருங்கள். 2 நிமிஷம் முடிக்க ட்ரை பண்றேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் இருக்க கண்டேன். உள்ளும் புறமும் பரிசுத்த வேதாகமம். இதோ ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா இது உள்ள வார்த்தை இருக்குது. இதனுடைய ரகசியம், இதனுடைய வெளிப்பாடு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் புறம்பான வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் கிறிஸ்து இயேசுநாதர் வச்சிருக்கிறார் கையில. வெளிப்படுத்தும் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உள்ளும் புறமும், புறம் உள்ள இருக்கிற வார்த்தை ரகசியம், ஃபுல் ரகசியத்தையும் அவர் இன்னொரு புக் அந்த புக்ல வச்சிருக்காரு. அந்த 2 புக்கை வச்சிருக்காரு. அவரு வச்சுக்கின்னு நிக்கிறாரு. அது யாரெல்லாம் வாங்க முடியல. ஷார்ட்டா பேசுறேன். யூத ராஜசிங்கமாக்கிய கிறிஸ்துவ அவர் ஒருத்தர் தான் அதுக்கு அதிகாரம் உள்ளவர். அதை வாங்கிட்டார். அது வாங்கின உடனே கையில வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? ஒரு டபுடி பிரயோஜனம் இல்லை. அதை வாங்கி யாருக்குன்னா கொடுத்து இந்த உள்ளும் புறமும், உள்ளான வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது, உள்ளான வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது, புறம்பாக அது கொடுக்கப்படணும், பேசப்பட வேண்டும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த புறம்பா இருக்கிற வார்த்தைய ஒரு யாருக்கிட்டையாவது கர்த்தர் போய் கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த மனுஷன் பேச முடியும். வெளிப்படுத்தின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்க வாசிக்க போனாக்கா அங்க கிறிஸ்து பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து 7ஆம் தூதன் கிட்ட போய் கொடுக்கிறாரு. 7ஆம் தூதன் அந்த 7ஆம் தூதன் கிறிஸ்து கிட்ட இருக்கிறத அதை வாங்கி புறம்பா இருக்கிற வார்த்தைகளை, வேதத்துல இல்லாத ரகசியங்களை குறித்து அந்த 7ஆம் தூதன் இந்த பூமியிலே பிரசங்கம் செய்யும் பொழுது, இந்த கடைசி நாட்களிலே பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிற அந்த மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய உள்ளான மனுஷன் புதிதாய் மாறுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பவுல் இருக்கிறாரு, மார்ட்டின் இருக்கிறாரு, லுத்தர் இருக்கிறாரு, வெஸ்லி இருக்கிறாரு, கொலம்பா இருக்காரு, இரினியஸ் இருக்காரு. இப்படியாக ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். வேதத்திலே சொல்லப்படுகிற அந்த 7ஆம் தூதன் ஏற்கனவே அவங்ககிட்ட பேசுறதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் நான் உங்களை காலை உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நான் பணத்துக்காக ஊழிய செய்யல. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி, எல்லா சரித்திர புக்களும் ஆராய்ச்சி பண்ணி அது உண்மை என்பதை நான் எனக்குள்ள நான் நிரூபித்து அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் ஓப்பனா உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னைக்கு எல்லா பாஸ்டருக்குமே
இதை குறித்து நன்றாகவே தெரியும். ஆனால் அவர்கள் அவரை குறித்து வெளிப்படுத்தி காண்பிப்பது கிடையாது. வெளிப்படுத்துற புத்தகத்திலே அந்த 7ஆம் தூதன் கிறிஸ்து கிட்ட இருக்கிற அந்த புறமா இருக்கிற அந்த வார்த்தை உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகத்தை வாங்கி அவரு இந்த கடைசி நாட்களே அவர் பேசி முடித்து விட்டார். தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இவர்தான் வில்லியம் மரியன் பிரென்னாம். இவருடைய செய்தியை நீங்கள் நெட்டில் நீங்க போட்டு வில்லியம் மரியன் பிரென்னாம் என்று நீங்கள் போட்டு, நீங்கள் இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது, செய்திகளை வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்க போனால் உங்களுக்கு தெரியும், இவர்தான் அந்த 7ஆம் தூதன். இவருடைய செய்தியை ஒரு மனுஷன் கேட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் உள்ளா இருக்கிற மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. வேற இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனத்தில் இருக்கிற பாஸ்டருடைய உபதேசத்தை கேட்டு உள்ளான இருக்கிற மனுஷன் புதிதாய் மாற முடியாது. அந்தந்த காலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் உபதேசத்தை கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவும் உள்ளா இருக்கிற மனுஷன் புதிதாக்கப்படுகிறது. ஆனா இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்துல கடைசி தூதனாகிய அந்த கிறிஸ்து இயேசு அதை வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு உள்ளும் புறமும் அவர் கையில வச்சிருந்தார புத்தகம், அதை எடுத்துக்கின்னு இந்த 7ஆம் தூதன் கரங்களிலே கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 7ஆம் தூதன் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிற ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற புத்தகத்துடைய சகல ரகசியங்களும் எல்லா ரகசியங்களும் 1600 மெசேஜ் பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மை பிரியமான, நான் பணத்துக்கால ஊழியர் செய்யல, நான் யாருக்கும் பைபிள், அதனால தைரியமா பேசுறேன். ஆனா இவரை குறித்து இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் பேசுவது கிடையாது. ஏன் என்று சொன்னால் இந்த 7ஆம் தூதன் சொல்லக்கூடிய வில்லியம் மரியன் பிரென்னாம் உலகத்துக்குரிய ஸ்தாபன செய்திகளுக்கு விரோதமாய் இவர் பேசுகிறபடினாலே, விரோதமாய் நான் தப்பால இல்ல, சத்தியத்தை உடைச்சி சத்தியங்களை இப்படிதான் இருக்கிறது காமிக்கும் போது அவர்களுக்கு இவரை பிடிக்காத ஒரு காரணத்தினால இவரை வெளிப்படுத்தி காண்பிப்பது கிடையாது. இதுதான் நிஜம் பிரியமலை. ஆகவே ஒரு இந்த ஜென்ம சரீரத்துக்குள்ள உள்ளான மனுஷன் தேவனுடைய வெளிப்பாட்டிலே, தேவனுடைய மறைப்பொருளே ஒவ்வொருவரும் புதிதாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. God bless you பிரியமானவர்களே. அடுத்த புதிய செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.